வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்ட் 1 வீடியோவோட கன்டினியூட்டி தான். இதில் வந்து ஒரு 4 டாபிக் பார்க்க போகிறோம். இந்தியன் ரிசர்வ் வங்கி, மத்திய மாநில அரசுகளின் நிதி பகிர்வு, நிதி ஆணையம், ஜிஎஸ்டி கவுன்சில், ஒரு 4 டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியன் ரிசர்வ் வங்கி 1934ஆம் ஆண்டு வந்து சட்ட விதிகளின்படி 1934ஆம் ஆண்டு ஒரு சட்ட விதி கொண்டு வந்து ரிசர்வ் வங்கி இந்தியாவுக்குன்னு ஒரு தனி வங்கி வேணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி 1936ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து ரிசர்வ் வங்கி வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் ரிசர்வ் வங்கி வந்து தேசிய உடைமையாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1949. சுதந்திரத்திற்கு அப்புறம் தான் ரிசர்வ் வங்கியை வந்து தேசிய உடைமையாக்கியிருப்பாங்க. 1937ஆம் ஆண்டு வந்து ரிசர்வ் வங்கியோட தலைமை அலுவலகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. முதல் தொடங்கினது வந்து கல்கத்தா தான் தலைமையிடமாக இருந்துச்சு. 1937லேயே தலைமை இடத்தை வந்து மும்பைக்கு மாற்றிட்டாங்க. ஒஸ்போர்ன் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் வந்து ஆர்பிஐயோட முதல் ஆளுநர் ஆவார். தற்போது ஆளுநர் வந்து சஞ்சய் மல்கோத்ரா. 2025 படி ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் வந்து சஞ்சய் மல்கோத்ரா. மைய வங்கி மற்ற வங்கிகளின் நெறியாளர், கடைசி நிலை இதில் யார் யார் இருப்பாங்கன்னா ஆளுநர்கள், அப்புறம் மைய அரசால் நிர்வகிக்கப்படும் நிர்வாக குழு உறுப்பினர்கள்னு சொல்லி இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆளுநர் இருப்பார், அவருக்கு கீழே 4 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிர்வாக உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நியமிப்பாங்க. ரிசர்வ் வங்கியோட பணிகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, காகித பணத்தை வெளியிடுறது. காகித பணத்தையும் அவங்க தான் வெளியிடுவாங்க, நாணயங்களையும் அவங்க தான் வெளியிடுவாங்க. அதாவது பணத்தை வெளியிடுறதே வந்து ரிசர்வ் வங்கி தான், வேறு எதுவுமே இந்தியாவில் வெளியிடுறதில்ல. டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நாணயங்களை வெளியிடுவது யாருன்னு. காகித பணத்தையும் ரிசர்வ் வங்கி தான் வெளியிடும், நாணயத்தையும் ரிசர்வ் வங்கி தான் வெளியிடும். அரசின் வங்கியாக செயல்படும். அரசோட கடன் பத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணுறது வந்து மேலாண்மை பண்ணுறது வந்து ரிசர்வ் வங்கி தான். இந்திய வங்கிகளின் அமைப்புகளை நெறிப்படுத்துகிறது. அடுத்தது அந்நிய செலவாணியின் பாதுகாவலன், கடன் அளிப்பை நெறிப்படுத்துதல். அதாவது வங்கிகளெல்லாம் எவ்வளோ இருப்பு வச்சுருக்கணும், எவ்வளோ வந்து வெளியிடணும் அப்படிங்கிற ரூல்ஸ், வங்கிகளுக்குன்னு இருக்கிற ரூல்ஸ் எல்லாமே நடைமுறைப்படுத்துறது எது அப்படின்னா ரிசர்வ் பேங்க்கு தான். எல்லா வங்கிகளையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். அதனோட ஆலோசனைப்படி தான் எல்லா வங்கிகளுமே செயல்படணும். அதனால தான் வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க்கை சொல்லுவாங்க. அப்புறம் ரிசர்வ் பேங்க் வந்து 2 டைப்பாக, அதாவது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு 2 விகிதத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று ரெப்கோ விகிதம், இன்னொன்று மீள் ரெப்கோ விகிதம் அப்படிங்கிறது. அதாவது வணிக வங்கி வந்து ரிசர்வ் வங்கி கிட்டேருந்து கடன் வாங்கியிருந்தாங்க, அதுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி விகிதத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெப்கோ விகிதம் அப்படின்னு. ரிசர்வ் வங்கி வந்து வணிக வங்கி கிட்டேருந்து கடன் வாங்கியிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கொடுக்குற வட்டிக்கு பேர் மீள் ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விகிதங்கள் தான் வந்து கடனோட வட்டி விகிதத்தை பொறுத்து நாட்டோட பணவீக்கமும் மாறுபடும். ஸோ இது வந்து முக்கியமான 2 இது என்னன்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். ரிசர்வ் வங்கியோட கவர்னர் வந்து இப்போ யார் அப்படின்னா 2024 வந்து சக்திகாந்த தாஸ் அப்படிங்கிறவர் இருந்தார். இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து சஞ்சய் மல்கோத்ரா. இதில் கொஸ்டின் பேப்பரில் யார் கொடுத்தாலும் அது தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமானது வந்து ருபி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து ரிசர்வ் வங்கி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பிட்காயின் மாதிரி இது வந்து ருபி அப்படிங்கிறது. இது வந்து வங்கிகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பணத்துக்கு பொதுவாக இதை எக்ஸ்சேஞ்சாக பத்திரங்கள் மாதிரி தான் இதுவும். பணத்துக்கு பொதுவாக இதை வாங்கி வச்சுக்கலாம், பின்னாடி அவங்க ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். இது ஒரு அடையாள விலை மாதிரி. இதை வந்து ரிசர்வ் வங்கி வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அதாவது ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தி இருக்கிற டிஜிட்டல் நாணயத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் ருபி. அடுத்தது வந்து இந்திய நிதி ஆணையம்.
FCI ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா FCI. இது வந்து 1951ஆம் ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பாகும். ஏன்னா அரசியலமைப்பு விதிகள் வந்து ஆர்டிகல்ஸ் 280 281 வந்து நிதி ஆணையத்தை பற்றியும் அதனோட பரிந்துரைகளை பற்றியும் வந்து குறிப்பிடும். ஸோ இது வந்து அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து நிரந்தரமானது இல்லை. அமைக்கப்படும். குடியரசுத் தலைவர் தான் வந்து அதை மாற்றி அமைப்பார். நிதி ஆணையத்தில் வந்து யார் யார் இருப்பாங்கன்னா, ஒரு தலைவர் இருப்பாங்க, 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இது எல்லாமே வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். அடுத்தது நிதி ஆணையத்தோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னா, பின்வரும் நடவடிக்கையில் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து நிதி ஆணையம் பரிந்துரை செய்யும். நிதி ஆணையம் வந்து என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற ஆலோசனையை வந்து குடியரசுத் தலைவருக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்கும். அந்த அறிக்கையை வாங்கி குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைப்பார். அதில் என்னென்ன ஆலோசனைகள் வழங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதிப்பகிர்வு, மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய மானியங்களை நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகள், ஒரு மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள். இந்த 3 டாபிக். அதுபோக குடியரசுத் தலைவர் வந்து பரிந்துரைப்படி ஏதாவது நிதி சார்ந்த பரிந்துரைகளுக்கு சொன்னாங்கன்னா அதையும் வந்து ஆலோசனை வந்து நிதி ஆணையம் வந்து குடியரசுத் தலைவருக்கு வழங்கும். அடுத்தது நிதி ஆணையத்தை வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் அறிக்கையை சமர்ப்பிக்கும். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிதி ஆணையம் யாரிடம் தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் அப்படின்னு குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கும். குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுக்குமே வந்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்து ஏதாவது நிறைவேற்றணும் இல்லை பரிந்துரை இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லி அனுப்பி வைப்பார். 2 அவையிலும் நிறைவேற்ற பெற்ற பின்னர் தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து அதுக்கு ஒப்புதல் அளிப்பார். அடுத்தது இப்போது டிஎன்பிஎஸ்சியில் வந்து இந்த மாதிரி டைம்லைன் படி கொஷின்ஸ் வருது. அதாவது 11வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார், 10வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார், இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொஷின் கேட்பாங்க. அதனால் இதில் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ 1வது நிதி ஆணைய தலைவர் வந்து கேசி நியோகி, 2வது கே சந்தானம், 3வது ஏகே சாந்தா, 4வது ராஜமன்னார், 5வது மகாவீர் தியாகி, 6வது பிரம்மானந்தா ரெட்டி, 7வது சாலட், 8வது சாவால், 9வது சால்வே, 10 பந்த் குஸ்ரோ ரங்கராஜன். இதை பார்த்துக்குங்க. இதில் 15வது நிதிக்குழுவோட தலைவர் NK சிங்கு, 16வது நிதிக்குழுவோட தலைவர் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது 16வது நிதிக்குழுவோட தலைவர் அரவிந்த பனகாரியா. அரவிந்த பனகாரியா வந்து முதல் நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் இருந்தவர். இப்போ வந்து நிதி ஆணையத்தோட தலைவராக இருக்கிறாரு. 15வது நிதிக்குழு மத்திய மாநில அரசின் நிதி பகிர்வு சார்ந்த பரிந்துரையை 2020 முதல் நடைமுறைப்படுத்தியது. இப்போ இருக்கிற நிதி பகிர்வை வந்து நடைமுறைப்படுத்தின நிதிக்குழு வந்து 15வது நிதிக்குழு. இப்போ கரண்டில் இருக்கிற நிதிக்குழு வந்து 16வது நிதிக்குழு. அதனோட அறிக்கையை வந்து 2025 அக்டோபரில் தான் மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கும். அதுக்கப்புறம் நிதிப்பகிர்வு பற்றி மறுபடியும் நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. அது இந்த வருஷம் இறுதியில் தான் தெரியும். அடுத்த டாபிக் மத்திய மாநில அரசுகளின் நிதி பகிர்வு. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி பகிர்வுனாவே 2 வகையாக பிரிச்சுக்குவாங்க. ஒன்று வந்து வரி வருமான பகிர்வு, இதர வருமான பகிர்வு. வரி வருமான பகிர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு 5 டைப் ஆஃப் வரி வருமான பகிர்வு பண்ணிக்கிறாங்க. அதாவது மத்திய அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்ட வரிகள். சில வரிகளை வந்து மத்திய அரசாங்கம் தான் வசூலிக்கும். அந்த வரிகள் முழுவதும் மத்திய அரசாங்கத்துக்கு தான் போகும். மாநில அரசாங்கத்துக்கு அது கிடைக்காது. சில வரிகள் மாநில அரசுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கும் வரிகளை அந்த வரிகள் வந்து மாநில அரசே பயன்படுத்திக்கும். மத்திய அரசு வரி எதுனா சுங்க வரி. எங்கே எல்லா பக்கம் வசூலிக்கிற சுங்க வரி வந்து டைரெக்டாக மத்திய அரசுக்கு போயிடும். மாநில அரசு வந்து விற்பனை வரி, பொருட்களை விற்பனை செய்யும்போது போடுற டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ் வந்து மாநில அரசுக்கு சொந்தமானது. இது போக இன்னும் 3 டைப் வரும். அதாவது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு
மாநில அரசால் வசூலிக்கப்படும் வரிகள். இது மத்திய அரசு தான் விதிப்பாங்க. ஆனால் மாநில அரசு வந்து விதித்து அவங்களே வசூலிச்சுக்குவாங்க. அந்த வரிகள் என்னென்ன அப்படின்னா முத்திரை வரி, கலால் வரி. ஆனால் இந்த வரிகள் ரெண்டும் மத்திய அரசு விதித்த வரிகள் தான். அடுத்தது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வரிகள். இது மத்தியால விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வரி. இது வந்து செய்தித்தாளில் வர விளம்பர வரிகள், செய்தித்தாளில் வரும் விளம்பர வரிகள். இது இந்த வகையை சார்ந்தது. அடுத்தது டைப் வந்து மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கிடையே 2 மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படும் வரிகள் வந்து இந்த கேட்டகரியை சார்ந்தது. விவசாயம் தவிர பிற வருமானங்கள் மீதான வரி வந்து இந்த கேட்டகரியில் தரும். இதான் வந்து வருமான பகிர்வு. ஓகே. அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் பகுதி 12 பிரிவு 268 முதல் 293 வரை மத்திய மாநில நிதி உறவை வந்து விவரிக்கிறது. நிதி ஆணையத்தின் பரிந்துரைப்படி தான் மத்திய மாநில அரசுகள் வந்து நிதியை பகிர்ந்து கொள்ளும். 101வது சட்ட திருத்தத்தின்படி தான் ஜிஎஸ்டி வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. தற்போதுள்ள வரி பகிர்வு வந்து எந்த சட்ட திருத்தத்தின்படி அறிமுகப்படுத்திட்டு நடைமுறையில் இருக்குன்னா 80வது சட்ட திருத்தத்தின்படி அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருக்குது. இந்த வரி விதிக்கிறத வந்து 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். மத்திய அரசு, மாநில அரசு. அதாவது மத்திய பட்டியலில் இருக்கிற ஒரு 15 லிஸ்ட்டுகளுக்கு வந்து மத்திய அரசு தான் வந்து வரி விதிக்கும். மாநில பட்டியலில் இருக்கிற 20 லிஸ்ட்டுகளுக்கு அது மாநில அரசு வரி வசூலிக்கும். அதுபோக பொதுப்பட்டியலில் வந்து 3 சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 3 துறைக்குமே வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து வரி வசூலிக்கும். விதிக்கும், வசூலிக்கும் 2 இருக்குது. அடுத்தது வரி விதிப்புகளை எஞ்சிய அதிகாரம்னா இந்த 3 டைப்லேயும் லிஸ்ட் இல்லாமல் ஒரு 3 லிஸ்ட்டுக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து அதனோட வரி விதிப்பு வந்து மத்திய அரசோட சேர்ந்தது. பரிசு வரி, செலவு வரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து வரி விதிப்புக்கு இந்த கேட்டகரிக்குள்ளேலாம் வராது. இது டைரெக்டாக நாடாளுமன்றத்தின் பரிந்துரைப்படி அது விதிக்கப்படுற வரிகள். அடுத்தது 80வது சட்ட திருத்தம் 2000 ஆண்டின்படி 10வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைப்படி மாநிலங்களின் வரி வருவாயின் பங்கை அதிகரித்தது. மாநிலத்துக்குன்னு வரி வசூல் செய்கிற பங்கை வந்து 80வது சட்ட திருத்தத்தின்படி தான் அதிகரிக்கப்பட்டது. இதோட வந்து நிதி ஆணையம் முடிந்துச்சு. அடுத்து மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி பகிர்வு வந்து பகுதி ஆல்ரெடி சொன்னது தான். அட்டவணை 7 படி வரி விதிப்பு அதிகாரங்கள், செலவுகள் மீதான கட்டுப்பாடு, மானியங்கள், ஜிஎஸ்டி போன்ற குறிப்பிடப்பட்டுள்ளது. அட்டவணை 7லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது நிதிக்குழுவின் பரிந்துரை அடிப்படையிலேயே வருமான வரி வந்து மத்திய மாநில அரசுகளுக்கிடையே பகிரப்படுகிறது. வரினா 2 வகையான வரி இருக்குது. ஒன்று வந்து நேரடி வரி, மறைமுக வரி. நேரடி வரியில் என்னென்ன வரும்னா வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாயங்கள் வரி, பங்கு பரிவர்த்தனை வரி. மறைமுக வரியில் என்னென்னா மறைமுக வரி கீழே ஜிஎஸ்டி வரும். ஜிஎஸ்டி கீழே இப்போ எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்க வரி, முத்திரை வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி, இந்த எல்லா வரிகளுமே இப்போ எப்படி வந்துடும், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி கீழே வந்துடும். இதான் வரியோட வகைகள். அடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சிலிங். ஜிஎஸ்டி கவுன்சிலிங் அப்படிங்கிறது எப்போ அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து 2017 மார்ச் 29. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா 101வது அரசியல் திருத்த சட்டத்தின்படி. ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது வந்து மார்ச் 29ல் ஜிஎஸ்டி சட்டம் கொண்டு வராங்க. நடைமுறைக்கு வந்தது வந்து 1 ஜூலை 2017. 1 ஜூலை 2017. எந்தெந்த வரிகளுக்கு மாற்றாக ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா வேட்டு, சேவை வரி, மத்திய கலால் வரி, கூடுதல் கலால் வரி, கொள்முதல் வரி, எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி எல்லா வரிகளையும் சேர்ந்து இப்போ ஜிஎஸ்டியாக ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டியாக கொடுத்துருக்காங்க.
ஜிஎஸ்டியில் வராதவை என்னென்ன அப்படின்னு பார்த்தா பெட்ரோலியம், ஆல்கஹால், மின்சாரம். பெட்ரோலியமு, ஆல்கஹால், மின்சாரம்லாம் ஜிஎஸ்டியில் வராது. ஜிஎஸ்டியோட வகைகள் வந்து நிறைய இருக்குது. பட் 3 தான் முக்கியமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஐஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. எஸ்டிஎஸ்டினா ஸ்டேட் ஜிஎஸ்டி, மாநில சரக்கு மற்றும் சேவை வரிகள். ஜிஎஸ்டினா மத்திய சென்ட்ரல் ஜிஎஸ்டி, மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி. இது 3 வகையாக இருக்குது. ஜிஎஸ்டியை முதலில் நடைமுறைப்படுத்திய நாடு வந்து ஃப்ரான்ஸு. ஜிஎஸ்டி என்பது ஒரு மறைமுக வரி தான். இதில் 4 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று 5%, 12%, 8%, 29%. சில பொருட்களுக்கு 5% இருக்கும், சில பொருட்களுக்கு 28% இருக்கும். அந்த மாதிரி பொருட்களோட வகைக்கு தகுந்த மாதிரி ஜிஎஸ்டி விதிப்பாங்க. அடுத்தது ஜிஎஸ்டி உறுப்பினர்கள். உறுப்பினர்கள் வந்து தலைவர், துணைத் தலைவர், மத்திய வருவாய் அல்லது பொறுப்பு மத்திய அமைச்சர் இருப்பாங்க. மாநில நிதி அமைச்சர் அல்லது மாநில அரசால் நியமிக்கப்படும் உறுப்பினராக இருப்பாங்க. இதனோட தலைவர் வந்து மத்திய நிதி அமைச்சர் தான் ஜிஎஸ்டியோட தலைவராக இருப்பாருங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூலித்து பயன்படுத்தும் வரிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வில்லை கட்டணம், மருத்துவம் அல்லது கழிவறை மீதான வரி, சுங்க வரி. இதெல்லாம் வந்து மத்திய அரசு விதிக்கும், ஆனால் மாநில அரசு வசூலித்து பயன்படுத்துவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்ட் 2 வீடியோஸ் பார்ப்போம். அதில் வந்து என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பொருளாதார, அதாவது சமூக பிரச்சனைகள் சார்ந்த எல்லாத்தையுமே ஒரே டாப்பிக்காக பார்த்துடலாம். அப்போ தான் வந்து அது ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.